தேவநாதன் வணக்கம். தற்போதைய நிலை என்ன, உங்களுடைய தகவல்? கடலூர் மாவட்டம் தைக்கால் தோணித்துறையை சேர்ந்த மீனவர்கள் 3 பேர் தங்களது வலைகளை கடலில் விட்டு வந்தனர். அந்த வலைகளை எடுப்பதற்காக நேற்று காலை அவர்கள் படகு மூலம் அங்கு சென்றுள்ளார்கள். அப்போது பார்த்தோம் அப்படின்னா கடல் சீற்றம் காரணமாக அவர்களுடைய படகு திடீரென கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 3 பேரையும் சிக்கி தவிப்பதை பார்த்த தமிழ்வாணன் என்பவர் தன்னுடைய படகு மூலம் இவர்கள் 3 பேரையும் மீட்கின்றார். இவர்கள் 3 பேரையும் மீட்டு அவர் கரை திரும்ப முற்பட்ட போது அங்கு தொடர்ந்து கடல் சீற்றம் இருந்தது. கடல் சீற்றம் தொடர்வதன் காரணமாக அவர்கள் கரை திரும்ப முடியாது என்பதால் கடலிலேயே உள்ள ஜட்டி எனப்படும் சிறிய இறங்கு தளம், ஒரு தொழிற்சாலை, அதாவது சிப்காட்டில் உள்ள தொழிற்சாலையின் இறங்கு தளம் உள்ளது. அந்த இறங்கு தளத்திற்கு பாதுகாப்பாக அவர்கள் சென்று விட்டார்கள். பாதுகாப்பாக அவர்கள் அங்கு சென்ற பிறகு தமிழ்வாணனின் படகும் அந்த 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 சிறிய துறைமுகத்தில் மோதி கடலூர் மாவட்ட மீனவர்கள் நடுக்கடலில் கடந்த 2 நாட்களாக 6 பேர் சிக்கி தவித்திருந்த நிலையில் அதில் 3 பேர் ஹெலிகாப்டர் மூலமாக பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கின்றனர். எஞ்சியிருக்கக்கூடிய 3 மீனவர்களை மீட்கும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனை தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நடுக்கடலில் சிக்கி தவித்த 6 மீனவர்களும் ஹெலிகாப்டர் மூலமாக பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கின்றனர். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதாவது மீன்வளத்துறை மூலயமா நாங்கள் கடலில் புயல் வரப்போது யாரும் போகாதீங்கன்னு சொல்லி 21ஆம் தேதி அறிவித்திருந்தோம். அதை மீறி தாய்க்கால் தோணித்துறையை சேர்ந்த ஒரு 6 மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க போகும்போது படகு விபத்து ஏற்பட்டு கவிழ்ந்துருச்சு. அவங்க இந்த பக்கத்தில் இருந்த நம்ம அந்த சித்திரப்பட்ட பக்கத்தில் இருக்கிற இந்த தனியார் கம்பெனிக்கு சொந்தமான இதில் இப்போ தங்கியிருந்தாங்க. அது நம்ம அரசுக்கு தெரிவித்து அவங்கள உயிரினம் பாதுகாப்பாக மீட்டுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தெரிவிச்சிருந்தோம். அதுக்கு மாவட்ட நிர்வாகம் நிறைய உதவி செய்து அவங்களுக்கு உடனடியாக அந்த ஹெலிகாப்டர் ஏற்பாடு செய்து அவங்க 6 பேரையும் மீட்டாச்சு. இனி வரும் காலங்களில் மீனவர்களும் அரசு தெரிவிக்கும் இந்த அறிவிப்பெல்லாம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. இருக்குங்க சார், அனுப்பிடுறேங்க சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.